வணக்கம், வெல்கம் டு சில்னஸ்ட் ஐஏஎஸ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் 2025க்கான அப்ளிகேஷன். ஸோ அதில் சில டவுட்ஸ், அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோலையும் பார்க்கலாம். என்னென்னா, இப்போது ரீசெண்டாக சில கேண்டிடேட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னோடய இமெயில் ஐடி வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அல்லது மொபைல் நம்பர் வந்து நான் மாற்றிட்டேன், ஸோ ரெண்டுமே என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே நான் சில அட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே ஓடிஆர் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ சில பேர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரேட் ஆச்சு, ஆனால் இந்த வருஷம் ஜென்ரேட் ஆகலை, ஓடிஆருக்கான ஓடிபி வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே யூபிஎஸ்சி வந்து ஒரு சால்வேஷனாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். இப்போ நான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களோட வெப்சைட்டில் தான் இருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி இந்த ஒரு இன்டர்ஃபேஸ், இந்த பேஜ் வந்து நிற்கும். ஸோ இந்த பேஜில் கீழே பாருங்களேன், ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் ஹூ லாஸ்ட் ஆல் தி above 3 லாகின் credentials அண்ட் ஆர் unable to login may refer to the para C of the notice அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதாவது என்னென்னா, மொத்தம் 3 விஷயம். ஒன்று இமெயில் ஐடியில் நம்ம கனெக்ட் ஆகணும், இல்லைனா மொபைல் நம்பர் கொடுக்கணும், இல்லாட்டி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து கொடுக்கலாம். ஒருவேளை இது 3மே இல்லை, இது மூலிமா வந்து நம்மளால் என்ட்ரி ஆக முடியல, இந்த 3 க்ரெடென்ஷியல்ஸுமே நம்மகிட்ட இல்லை, இமெயில் ஐடி என்கிட்ட இல்லை, மொபைல் வந்து பழைய மொபைல், அந்த மொபைல் நம்பரும் இப்போ யூசேஜில் இல்லை, ஓகே, அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நோட்டீஸ். அது என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஆன் ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா. ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த இது வந்துடும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதாவது ஓடிஆரில் இந்த The following entries of OTR profile has been made editable until the final submission of the application and thereafter during the correction window. அதாவது நம்ம ஃபைனல் சப்மிஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற போதும் அதுக்கப்புறம் அந்த கரெக்ஷன் விண்டோ ஒரு 7 நாள் இருக்கும். ஸோ அந்த சமயத்துலையும் நம்மளால் ஹேவ் யூ எவர் சேஞ்ச் த நேம், ஜெண்டர், மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், கிளாஸ் 10th போர்டு எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர், இதை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியாது ஓடிஆர் ப்ரொஃபைல் அப்படின்னா, நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்மளால் மாற்ற முடியாது. ஓகே, மற்றதெல்லாமே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்போனா அந்த கரெக்ஷன் விண்டோ சமயத்தில். ஓகே, அதில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கீழே. என்னென்னா, ஒருவேளை மொபைல் நம்பர் வந்து இல்லை அப்படின்னா இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதிலிருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்து இமெயில் ஐடி ஆக்டிவில் இல்லை அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி வரும். ஸோ அது மூலிமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ரெண்டுமே இல்லை, இமெயில் ஐடியும் இல்லை, மொபைல் நம்பரும் வந்துட்டு இன்ஆக்டிவில் இருக்குது, அல்லது வந்துட்டு அது வந்து அந்த மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 விஷயத்தோட டீட்டெயில் வந்து கேட்குறாங்க, 4 விஷயங்களை கேட்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அவங்களுக்கு மெயில் பண்ணணும். என்ன அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்துருப்பீங்க இல்லையா ஆதார் கார்டு, அதை போன தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் பெரும்பாலும் ஆதார் கார்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆதார் கார்டோட அந்த பிடிஎஃப், அதுக்கப்புறம் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் அண்டர்டேக்கிங் இந்த ப்ரிஸ்கிரைப் ஃபார்மெட், ஒரு அண்டர்டேக்கிங், ஓகே, உறுதிமொழி, சரிங்களா. அந்த என்ன உறுதிமொழி அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை 4ஐயும் நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி, சரியா, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசெண்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் அந்த அண்டர்டேக்கிங், இதில் 4ஐயும் வந்துட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் ஃபைலாக வந்து upsc@government.in அப்படின்ற gov.in. ஸோ நம்ம மறுபடியும் படிக்கிறேன், OTR-upsc@gov.in அப்படின்ற இந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம். சரியா, இப்படி பண்ணிங்கன்னா அவங்க வந்து மாற்றிப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த அப்படின்ற அந்த என்ட்ரியை பாருங்களேன், உங்களோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அல்லது வந்து 10th ஒரு மாதிரி இருக்குது, 12th ஒரு மாதிரி இருக்குது, காலேஜில் ஒரு மாதிரி இருக்குது, ஆதாரில் ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள்
என்ன பண்ணணும், ஒரு கெசட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத எடுக்கணும். அந்த கெசட்டி நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே அந்த கரெக்ஷன் விண்டோக்குள்ளே நீங்கள் எடுத்து பண்ணிடணும். அப்படி என்ன மீனிங்னா, இந்த பெயர் மாற்றம், அதாவது என்னோட பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமகிருஷ்ணன் எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, இப்போ 10th வந்து ராமகிருஷ்ணன் எஸ் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுடைய மற்ற சர்டிஃபிகேட்ல எல்லாமே வந்துட்டு எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இனிஷியல் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறது, இல்லாட்டி முன்னாடி போகிறது, இந்த மாதிரியான இது இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்காது. ஆனால் உங்களோட பேரே நீங்கள் வந்து மாறி இருக்கு, ஸ்பெல்லிங் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, ஓகேவா? அதாவது உங்களுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொடுத்தது ஒரு மாதிரி இருக்குது, உங்களோட ஆதார் கார்டில் இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கெசட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத எடுக்க சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது இனிஷியல் வந்து முன்ன இருக்குது பின்ன இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, அதாவது ஸ்பெல்லிங் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கெசட்டி நோட்டிஃபிகேஷன் எடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அரசாங்க அறிக்கை அப்படின்ற அந்த இதில் வந்து எடுக்க சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், லேட்டர் அப்ளை பண்ணுங்கள். ஐ மீன் இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உடனே அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 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 வாரம் அந்த மாதிரி இருக்கும். அது கெசட்டி ஆஃபீஸில் போய் கேட்டோம்னா தெரியும். சரியா? ஸோ அங்கே போய் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த கெசட்டி நோட்டிஃபிகேஷனை அதோட அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிட்டு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஆனால் பேர் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒர்க்கை பண்ணலாம். இங்கே போயிட்டு கெசட்டி ஆஃபீஸில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ரைட். ஸோ மற்றது எல்லாமே ஜென்ரலான ஒரு இது. ஓகே, ரைட். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனலாக கொடுத்துருக்கிறது. அந்த 1 வீக் விண்டோ கரெக்ஷன் விண்டோவில் தான் மற்றது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் யாருக்காவது இந்த ஓடிபி அல்லது இது வரல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி உள்ளே போய்க்கிங்க, ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த அண்டர்டேக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இங்கே பாருங்களேன், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் அந்த அண்டர்டேக்கிங், சரியா? அதாவது உங்களோட மொபைல் நம்பரும் இல்லை, இமெயில் ஐடியும் இல்லை, ஆனாலும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏற்கனவே சொன்ன அந்த 4 டாக்குமெண்ட் ப்ளஸ் இந்த அண்டர்டேக்கிங் இதை வந்து ஃபில் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூபிஎஸ்சிக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? நீங்கள் விண்டோவில் கிளிக் பண்ணீங்க, யூபிஎஸ்சியோட விண்டோவில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு கிடச்சிக்கும், ஓகேவா? அங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அட்டாச் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும், டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? இல்லாட்டி டெலகிராம், நம்முடைய அகாடமிக் டெலகிராம் நம்பர் 8939290339 அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்யூ ஆல்.